தயாரா? நான் திவானுக்கு டெலிபோன் பண்ண போறேன். பாருங்க வேடிக்கை. ஹலோ, யாரு? திவானுடைய காரியதரிசியா? நான் திவான் கிட்ட உடனே பேசணும். நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். புரட்சிக்காரர்களை பற்றி பல பயங்கர ரகசியங்களை திவான் கிட்ட நானே நேரடியா உடனே சொல்லணும். கொடுக்குறீங்களா? நன்றி. திவான் அவர்களே வணக்கம். உங்க அரண்மனையை தகர்த்தெறியக்கூடிய பல பயங்கர வெடிகுண்டுகளை புரட்சிக்காரர்கள் உங்க அரண்மனைக்குள்ளேயே பல இடங்கள்ல பதுக்கி வச்சிருக்காங்களா? ஏன் அரண்மனையில வெடிகுண்டு வச்சிருக்காங்களா? யார் அப்படி வச்சது? புரட்சிக்காரங்களா? ஹலோ, நீங்க யாரு? ஹலோ ஹலோ. எஸ், ஆமா, நான் தான் ஜெனரல் பிரதாப் பேசுறேன். ஜெனரல் பிரதாப், புரட்சிக்காரங்க என் அரண்மனையில வெடிகுண்டு வச்சிருக்காங்களா? உடனே இதை கண்டுபிடிக்க வேண்டிய ஏற்பாடுகள் செய்யுங்கள். எஸ் எஸ், ஏ பிரிவு ராணுவத்தை உங்க அரண்மனைக்கு அனுப்புறேன். அவங்க எல்லா வெடிகுண்டுகளையும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. பயப்பட வேண்டாம், நானும் நேர்ல வரேன். டிக்கி, ஜீப் ரெடியா? எப்போ ரெடி? ராணுவ ஜீப்புக்கும் நம்ம ஜீப்புக்கும் எந்த விதமான வித்தியாசமும் தெரியாத அளவுக்கு மாத்திட்டேன். மோகினி கூட வெளியே கவர் போட்டுக்கிறேன். வெரி குட். நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. ராணுவத்தோட கலந்து நாமும் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிடணும். அவங்க வெடிகுண்டுகளை தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற வெடிகுண்டுகளை அவங்களுக்கு தெரியாம பல இடங்கள்ல மறைச்சு வச்சிடணும். இந்த காரியத்தை மட்டும் வெற்றிகரமா முடிச்சிட்டோம்னா திவானுடைய சரித்திரத்தை என்னையோட முடிச்சிடணும். புறப்படுங்க. நில்லுங்க. முன்னெச்சரிக்கையான அவசர ஏற்பாடுகள் செய்யணும். எல்லாரும் உங்க வலதுகையை காட்டுங்க. அதோ ராணுவ லாரிகள் அவர். கமா ஹரியா. கேப்டன், இந்த மாடையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் வெடிகுண்டுகளை கண்டுபிடித்து உடனே அப்புறப்படுத்த உங்கள் ஸ்குவாடுக்கு உத்தரவிடுங்கள். ஏ பிரிவு ராணுவ படம் வந்தாச்சா? எஸ் சார். அரண்மனையை பொழிச்சு வச்சிருக்கிற வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சிப்பாய்களுக்கு உத்தரவு கொடுத்தாச்சா? எஸ் சார். இது வெடிக்கும். ஏதாவது செய்யுண்டா? இதுவரை 4 வெடிகுண்டுகளை தேடி கண்டுபிடித்து விட்டார். எல்லாரும் அந்த பக்கம் போய் தேடுங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். எதுக்காக கதவு திறக்கிறேன்? இங்க வெடிகுண்டு வச்சிருக்காங்களா, அதை தேடுறேன். முட்டாள்.
பெண் என்பது எனக்கு தெரிந்து விட்டது. உண்மையை சொல். சொல்ல மாட்டாய். தொடாதீர்கள் என்னை. நான் யார் தெரியுமா? இந்த நாட்டின் இளவரசி. ஆம், நான் தான் இளவரசி. விபத்தில் இறந்து விட்டதாக கருதப்பட்ட இந்த நாட்டின் இளவரசி சித்திரலேகா நான் தான். கேப்டன், என்னை உடனே மன்னரிடம் அழைத்துச் செல்லுங்கள். யாரும் எதுவும் பேச வேண்டாம். நான் எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கிரமத்தை அடியோடு ஒழிக்க நான் உண்மையை சொல்லித்தான் தீரன். மிஸ்டர் சந்திரசேகர், நீங்கள் எங்கள் கைதி. இந்த இடத்தில் இருந்து நகர முயற்சிக்க வேண்டாம். புறப்படுங்கள் என்னிடம். கேப்டன் குமார், இவளோடு இன்னும் சில விரோதிகள் நம்முடைய ராணுவ வீரர்களிடையே கலந்திருக்க கூடும் என்று நான் சந்தேகப்படுகிறேன். உடனே அவர்களை கண்டுபிடித்து கைது செய்யுங்கள். எங்கம்மா இருந்த பல நாட்களாக எங்கம்மா இருந்த? அப்பா, நீங்கள் கைதியாக காவலில் இருப்பதற்கு காரணம்? அரசியல் சூதாட்டத்தில் திவான் என்னை ஒரு காயாக பயன்படுத்திக் கொண்டாரம்மா. குற்றம் உங்களுடையதான் அப்பா. திவானுடைய பரிசுத்தமான அந்தராத்மாவை நீங்கள் சந்தேகித்திருப்பீர்கள். சித்திரலேகா, நீ என்னம்மா சொல்லுகிறாய்? நான் சிறைபிடிக்கப்பட்ட சரித்திரத்தை சொன்ன பிறகு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். விமான விபத்தில் இருந்து பாரத்தும் நானுமே தப்பினோம். இல்லை இல்லை, நான் தப்பவில்லை. பாரத்திடம் சிக்கிவிட்டேன். துப்பாக்கி முறையிலே சிறை வைக்கப்பட்டேன். பாரத் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்வான் என்று நான் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை. இளவரசி, அன்று மேடையில் ஆடியது நீங்கள் தானே? நானேதான். அப்போதே நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கலாமே. பாரத்தின் கையில் துப்பாக்கி இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்களே. அதிலே நிரப்பியிருந்த தோட்டாக்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் சேர்த்துதான். இளவரசியை அந்த அந்தஸ்துக்குரிய உடையோடும் சகல மரியாதைகளோடும் என் மண்டபத்துக்கு அழைத்து வாருங்கள். மகாராஜா, நான் நினைத்ததை முடித்த பிறகு உங்களுக்கு விடுதலை. அதுவரையில் மன்னிக்கவும். Congratulations, Captain. வர வேண்டும் இளவரசி, வர வேண்டும். வாருங்கள் இளவரசி, இந்த பரிதாபத்துக்குரிய புரட்சிக்காரர்களை. இவர்கள் தான் கொடுமைக்காரர்கள். உடனே சுட்டுத் தள்ள வேண்டும். புரட்சி தலைவனா, மக்கள் எழுச்சிக்கு நாயகனா?
என் விரலிலே ஊசலாடி கொண்டிருக்கும் அவன் உயிர் கூட்டத்தோடு கூட்டமாக சாய்க்கப்படக்கூடாது. எனக்கு மட்டுமல்ல, அத்தனை பேருக்குமே பாரத் யார் என்று தெரிந்தாக வேண்டும். அவன் சின்னா பின்னமாக சித்திரவதை செய்யப்படுவதை இந்த நாடே உணர்ந்தாக வேண்டும். கேட்டன், எவனுடைய வலது கையில் காயம்பட்ட வலு இருக்கிறதோ அவன் தான் பாரத். அவன் இழுத்து என் முன்னே நிறுத்து. திவானவர்களே, இவர்தான் பாரத். மூடுங்கள் வாயை. திவான் அவர்களே, என் கையிலும் வெட்டு காயம் இருக்கிறது. நானும் பாரத்தே. இல்லை, நான் தான் பாரத். இல்லை இல்லை, நான் தான் பாரத். நான் தான் பாரத். உங்களிலே யார் பாரத்? பாரத் யார்? எங்களுக்கு தெரியாது. பாரத் எங்க? தெரியாது. பாரத் உங்க கூட வரல? எனக்கு தெரியாது. ஆஹா. மிஸ்டர் சந்திரசேகர், பாரத் யார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு தெரியாது. கொண்டு வாருங்கள் அவனை. திருமதி சந்திரசேகர், சில அரசியல் குழப்பங்களை தவிர்க்க நான் உங்களையும் கைது செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. நன்றி. சட்டத்தை புறக்கணித்து புரட்சியை தூண்டிவிட்டு மக்களின் அமைதியை கெடுக்கும் பாரத்தை, அதாவது உங்கள் மகனை, நாட்டின் நலன் கருதி தாங்கள் அடையாளம் காட்ட தயங்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இங்கே நிற்பவர்களில் உங்கள் மகன் பாரத் யார் என்று கூற முடியுமா? திவான் அவர்களே, இந்த நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு மணியும் பாரத். இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு மகனும் என் மகன். திருமதி சந்திரசேகர், என்னை முட்டாளாக்க முயற்சிக்க வேண்டாம். உண்மையை தெளிவுபடுத்த முயற்சிகள் தேவையில்லை. பேசியது போதும். உங்களால் பாரத்தை அடையாளம் காட்ட முடியுமா? முடியாதா? திவான் அவர்களே, வைரத்தை எடுத்து கல்வனிடம் யாராவது கொடுப்பார்களா? வைரமோ வெறுங்கல்லோ, அதை நீங்கள் என் காலடியில் காணிக்கையாக சமர்ப்பித்தே தீர வேண்டும். திருமதி அவர்களே, நீங்கள் மகாபாரதம் படித்திருக்கிறீர்களா? நல்ல விஷயங்களை படிக்க நான் தவறுவதில்லை. துரியோதனன் சபையிலே கூடியிருந்த மக்கள் முன்னிலையில் திரௌபதி துகிலுரிக்கப்பட்டதையும் படித்திருப்பீர்களே. காட்டு மிராண்டிகள் மத்தியிலே திரௌபதியின் பெண்மையை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா காத்து ரட்சித்தாரே, அதை நீங்களும் படித்திருப்பீர்களே. அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். தாய்படும் அவமானத்தை காண சகிக்காத கிருஷ்ண பரமாத்மா, அதாவது உங்கள் மகன் அம்மாவன் அழகை துடிப்பதையும் அவன் இங்கு சித்திரவதை செய்யப்படுவதையும் நீங்கள் இப்போதே காணப் போகிறீர்கள். திவான், திரௌபதியை காத்தது ஒரு கிருஷ்ண பரமாத்மா தான். ஆனால் என்னை காக்க, பெண்குலத்தின் மானத்தை காக்க என்னை சுற்றிலும் எத்தனை கிருஷ்ண பரமாத்மாக்கள் பார். நான் ஒரு தாய். பாரத்துக்கு மட்டுமல்ல, இங்கிருக்கும் அத்தனை பேரையும் என் பிள்ளைகளாக கருதுகிறேன். துணிவிருந்தால் என் அருகில் வா. இந்த தூய்மையான முகத்தை நிமிர்ந்து பார். நீ மனிதனாக இருந்தால் உன்னையே பெற்றெடுத்த தாயாக என்னை நீ காண முடியும். ஆனால் நீ மிருகம். தாய்நாட்டை நிர்வாணப்படுத்தியவன், அலங்கோலப்படுத்தியவன். உனக்கு என் கடைசி எச்சரிக்கை. என் குழந்தைகள் மத்தியிலே என்னை அவமானப்படுத்தினால் அதன் பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். பூபதி, அவளுடைய ஆடைகளை கலைத்தெறிந்து அவமானப்படுத்து. இது என் உத்தரவு. முடியாது. தாய்க்குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. எங்கள் தாயை இழிவுபடுத்திய துரோகியே, எங்கள் புனிதமான நாட்டிலே நீ உயிரோடு உலாவக் கூடாது. இந்த திவான் ஒரு ராட்சசன், துரோகி. விடாதீர்கள், அவனை விடாதீர்கள், விடாதீர்கள்.
விடு